வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி புது இன்சர்ட் பண்ணுறது, அதாவது ரோஸ் இன்சர்ட் பண்ணுறது, காலம்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இது மாதிரி டீட்டெயில்ஸை பார்த்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித் இருக்குன்னு வைங்க. இதான் வித் அப்படிம்பாங்க. ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா காலம் வித் அப்படின்ட்டு இருக்கும். 13 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோ வித்து பார்த்தீங்கன்னா ரோ ஹைட்னுபாங்க, காலம் வந்து வித் அப்படிம்பாங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. டிஃபால்ட்டாக 15 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 13 கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். 8.43 தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிஃபால்ட் காலம் வித். ஸோ வந்து பட் சம்டைம் இப்போ பார்த்தீங்கன்னா விஆர் லேர்னிங் எக்ஸல் அப்படின்ட்டு நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இந்த இதுக்குள்ளே வந்து இது பண்ணணும் அப்படின்னா, அதாவது வித் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, காலம் வித் இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன பண்ணுவோம், இங்கே கிளிக் பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் மேக்ரோ வச்சு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இந்த சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து கோடிங்க்கு போவோம். ஆல்ரெடி நான் கோடு எழுதியிருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கோடை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் எழுதலாம். ஒரே மெத்தடில் எழுதணும்னு தேவையில்லை, டிஃப்ரெண்ட் மெத்தடில் எழுதலாம். எந்த மெத்தடு, எல்லா மெத்தடும் வந்து எண்ட் ரிசல்ட் வந்து சேம் தான் கொடுக்கும். எக்ஸல் ஃபார்முலாஸ் மாதிரி தான் இதுவும். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு விசிபிலிட்டி அதிகம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது, டூல்ஸ்ன்னு இருக்கும்போது இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷன் போயிட்டு, அதாவது இதோட விசிபிலிட்டி அதிகம் பண்ணுறதுக்கு எடிட்டர் ஃபார்மேட் போயிட்டு 14 நான் 18 வச்சுக்கிறேன். 18 வச்சா இந்த அதாவது லெட்டர்ஸ் வேணாலும் இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மல் டெக்ஸ்ட் நான் வச்சுருக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. நீங்கள் கோட் ரைட் பண்ணுறப்ப அது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா நார்மல் 14 வச்சு கூட ரைட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிஸ்டமில் தெளிவாக இருக்கணுங்கிறத நான் அப்படி வச்சேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு காலம் வித் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வித்தை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலம் வித், ஓகேங்களா. இது வந்து ஒரே இதை வந்து நான் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலம் எப்படி சொல்லுவீங்க, பிடின்னு சொல்லலாம், ஓகேங்களா. அதே வந்து B1 சொல்லி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் B2D, அதாவது B2D, BCD மூணுமே எடுத்துக்கும். காலம் வித் ஈக்குவல் டு 15, அது 15க்கு சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் எப்படி ரன் பண்ணேன்னா F8 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுங்க காட்டுங்களா. இப்போ வந்து 15க்கு சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக சேஞ்ச் ஆச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ரீசன்னா, ஆல்ரெடி நம்ம இருக்கிறதே வந்து 12 இருக்குது. ஸோ 15 சேஞ்ச் ஆனாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், பிடின்னு சொல்லலாம், அதாவது B2Dன்னு சொல்லலாம். பிடிங்கிறது வந்து BCD மூணு இன்க்ளூட் பண்ணுவோம், உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ B1 மட்டும், அதாவது B காலமை மட்டும் காலம் வித், அதாவது இங்கே காலம் வித்னு மென்ஷன் பண்ணணும். இதே B1 செலக்ட் பண்ணிட்டு ரோஸ் டாட் ரோ வித் அப்படின்னு, ரோஸ் டாட் ரோ ஹைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா ரோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் ரோ அப்படிம்பாங்க, இது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இப்போ B1 எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 20க்கு மாறிடுச்சு. இதை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கறனாலும் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வித்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 20க்கு மாறி இருக்குது. நம்ம தான் இப்போ 20க்கு மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து வந்து B1 சேம் இதை வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னா 3க்குனா ரொம்ப சின்னதாக இது போயின்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதனால டிஃப்ரெண்ட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஓவரால் வித்தே வந்து 3க்கு மாறிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அதிகம் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் இது பண்ணுறேன். பட் ஆனால் இந்த கோடை வந்து நான் டிஃப்ரெண்டாக எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து காலம் வித் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து காலம் டாட் காலம் வித்னு கொடுக்குறது, காலம்ஸ் டாட் காலம் வித் ஈக்குவல் டு 30, அதாவது சிங்கிள் காலம் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் காலம்ஸ் தான் கொடுக்கணும். கோடிங் படி காலம்ஸ் டாட் காலம் வித் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுத்துட்டு F8 ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ பெருசாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பட் ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இங்கே வந்து விஆர் லேர்னிங் எக்ஸல் அப்படின்ட்டு எழுதிருக்கேன். அதை வந்து நான் எப்படி வேணாலும் எழுதுவேன், என்ன வேணாலும் எழுதுவேன். ஆனால் எனக்கு வந்து நான் என்ன எழுதினாலும் சரி அந்த ரோக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற கோடு தான் ரேஞ்ச். அந்த எந்த ரேஞ்சோ B1ங்க டாட் காலம்ஸ் டாட் ஆட்டோ ஃபிட், ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஃபிட் ஆகணுமோ ஃபிட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அர்த்தம். F8 ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிடுச்சு. இதே வந்து B1 to D1 அப்படின்னு கொடுத்து ஆட்டோ ஃபிட் கொடுக்கலாம். இங்கே டைப் பண்ணிட்டு இப்போ இந்த கோடு வந்து கீழே இறங்கிடுச்சு. மறுபடியும் F8 ப்ரெஸ்னா இதான் எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்களா. அதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள், இந்த லைன் பிரேக் மோட கிளிக் பண்ணி தூக்கி நீங்கள் இந்த இடத்துல போடலாம். மறுபடியும் அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா. மறுபடியும் F8 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதோட 3 இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆயிடுச்சு. இது வந்து லேர்னிங் எக்ஸல் மட்டும்தான் இருக்குது. இது வந்து விஆர் லேர்னிங் எக்ஸல்.
ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவுக்கு லெட்டர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ரோ வந்து அடுத்தது வந்து காலம் ஓகே ஆட்டோ ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து சேம் தான் F8 அதாவது காலம் வித் அப்படின்னு டேரெக்டாக நம்ம எழுதியிருக்கிறோம். B2C அப்படின்னு எழுதியிருக்கிறோம். F8 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகும். இது எல்லாமே ஆல்ரெடி பார்த்துனது தான். அடுத்து வந்து B1 ஈக்குவல் டு ஆட்டோ ஃபிட். B1 இது வந்து ஆட்டோ ஃபிட் ஆகணும். ஆட்டோ ஃபிட் ஆகிடுச்சு, லைட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து வந்து ரோஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ரோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 10 இப்படியும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை A1 to A10 ரெண்டுமே மீனிங் சேம் தான். ஏன்னா இங்கே இங்கே இதை கிளிக் பண்ணி இந்த ரோவோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணாலும் A1 இது கரெக்டுங்களா, இதை சேஞ்ச் பண்ணாலும் இது என்டையர் ரோவுக்கு தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி A1 to A10 கிளிக் பண்ணி ஹைட்டை சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்டையர் இது தான் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இதை இப்படி செலக்ட் பண்ணாலும் அது வந்து மேக்ரோ படி சேம் மீனிங் தான். இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் சேம் மீனிங் தான். ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு இது நம்ம பண்ணுறது வந்து 1 to 10 வந்து ரோ ஹைட் 80க்கு மாற்று. அதாவது 1 to 10னா ரோ 1 to 10. எப்போதுமே இது வந்து ரேஞ்சாக கொடுக்கும்போது நார்மலாக 1 to 10 டைப் பண்ணினா வராது, கொட்டேஷனுக்குள்ளே டைப் பண்ணால் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா F8 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னே 80 கொடுத்தனால ரொம்ப பெருசாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 10 கொடுத்துருந்தேன். அதே வந்து A1 to A10 கொடுக்கலாம், இல்லை B1 to B10 கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் சேம் கோடு வந்து சேமாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரி ஓகே, மறுபடியும் F8 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 5க்கு வந்திருக்கு. 5னா சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லை பார்த்தீங்களா. ஸோ வந்து 1 to 10 இருக்கிறது வந்து ரோவோட ஹைட் வந்து 5க்கு மாற்றிடுச்சு. அடுத்தது A to 10 சேம் இது வந்து ஆட்டோ ஃபிட். அதாவது என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிடு. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து மேனுவலாக எதுவும் சொல்ல, எது இருக்கோ நீயே ஃபிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது ஆட்டோ ஃபிட். டாட் ரோஸ் டாட் ஆட்டோ ஃபிட் அப்படின்னு வரும் F8. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எது மாதிரி வேணுமோ ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம காலமோட வித்தையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரோவோட ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.